Hey guys, welcome back. இன்னைக்கு இந்தியால Redmi தரப்புல இருந்து ஒரு டீசென்ட்டான ஸ்பெக்கோட நல்ல அட்ராக்டிவ் பிரைஸ் பிராக்கெட்ல ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் தான் இந்த கிரேட் Redmi 9 பவர். சைனால வந்து ஏற்கனவே Redmi Note 9 4G வந்து இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இங்கே இந்தியாவில் Redmi 9 பவராக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4+64GB மாடல், இன்னொன்று வந்து 4+128GB மாடல். இந்த பேஸ் வேரியன்ட் வந்து 11,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையர் எண்ட் வேரியன்ட் வந்து 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன ட்விஸ்ட்னா, பேஸ் வேரியன்ட் வந்து UFS 2.1 சப்போர்ட் இருக்குது அந்த 64GB மாடலுக்கு. அதுவே அந்த 128GB மாடலுக்கு வந்து UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு UFS சப்போர்ட் இருக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். Redmi Note 8ல பார்த்தோன்னா UFS சப்போர்ட் கிடையாது, Note 9லேயும் வந்து கிடையாது. Note 9 அந்த சிப்பே சப்போர்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணலாம். டிசைன்னு பார்க்கும்போது இவங்க பின்னாடி வந்து ஒரு கிரேடியன்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டெக்ஸ்டர்ட் ஃபினிஷ் இருக்குது. கையில் நம்ம கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணால் கூட ஒரு நல்ல கிரிப்பும் இருக்கும். ஃபோனோட வெயிட் வந்து 198 கிராம்ஸ் இருக்குது. எப்படியோ ஷாமி வந்து அண்டர் 200 கிராம்ஸில் வெயிட் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு இந்த ஃபோன் நம்ம வாங்கி செக் பண்ணால் மட்டும்தான் தெரியும். திக்னஸ்னு பார்க்கும்போது 9.6 mm இருக்குது. என்ன தான் வந்து இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்தாலும் திக்னஸ் ஓரளவுக்கு வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. சில பிராண்டெல்லாம் 5000 mAh பேட்டரிக்கு வந்து 10 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ பரவாயில்ல. ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா Gorilla Glass 3 கொடுத்துருக்காங்க. Gorilla Glass ப்ரொடக்ஷன் இருக்கே, இதை நான் தூக்கி போட்டு விளையாடலான்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. Gorilla Glass ப்ரொடக்ஷன்றது ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குமே தவிர ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளே கிடையாது. ஸோ நார்மல் ஒரு சின்ன ஹைட்லேருந்து கீழே போட்டோன்னா உடையாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நம்ம டைம் சரியில்லை அப்படின்னா காலி தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒரு டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி தான். அண்ட் ஷாமி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் நானோ கோட்டிங் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஸ்விம்மிங் பூல் அண்டர் வாட்டர் செல்ஃபி எடுப்பேன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணுறாதீங்க. தண்ணி ஏதாவது மேலே ஸ்ப்ளாஷ் ஆச்சுன்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்குமே தவிர தூக்கிட்டு போய் தண்ணியில் போட்டிங்கன்னா காலி ஆகிடும். மற்றபடி டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து 6.53 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே, பட் ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபா பட்ஜெட்டில் ஃபுல் HD டிஸ்பிளே பார்க்குறதே வந்து ஒரு பெரிய அபூர்வமாக இருக்குது. ஸோ அதுக்கு மத்தியில் வந்து ஷாமி ரெகுலராக கொடுத்துட்ருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தோன்னா 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி எடுத்துகிட்டோம்னா 394 ppi கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். ஸோ டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு கன்சிடர் பண்ணும்போது ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 10 பேஸ்டு MIUI 12 வெர்ஷனில் ரன் ஆகுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து Android 11க்கான அப்டேட் வரும். பட் அது எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. பட் இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன்லேருந்து இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் 662 யூஸ் பண்ணியிருக்காங்க. 662 பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கும்போது 665க்கு ஐடென்டிக்கலான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். மேஜராக டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு 11 nm ப்ராசஸில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மீடியாடெக் அந்த கேமிங் சிப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இல்லை ISP கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஷாமி சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஓரளவுக்கு நல்லா எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 662ன்றது ஒரு டீசெண்டான ப்ராசஸர் தான். நார்மல் பேசிக் யூசேஜ்லாம் பண்ணோன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணும். பட் இதுக்கு வந்து ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபுல் HD டிஸ்பிளேல எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம இது வாங்கி செக் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ பிளைண்டாக வந்து ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 662 இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ரீசெண்டாக செக் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா செக் பாக்ஸுமே டிக் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டு யூசேர்னு பார்க்கும்போது தலைக்கீழ தான் திருப்பி போடுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ரிவ்யூ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 MP கேமரா f2 ஆப்பர்ச்சரோட வருது. ஃப்ரண்ட்டில் வீடியோன்னு பார்த்தோன்னா 1080p 30 fpsலாம் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பேக் கேமரான்னு பார்த்தோன்னா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 48 MP சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 ஆப்பர்ச்சரோட வருது. செகண்டரி வந்து 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த்து. ஸோ இதே கேமரா செட்டப் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து Redmi Note 8லையும் பார்த்துருப்போம். Note 8க்கும் இதுக்கும் வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் ஐடென்டிக்கலாகவே இருக்குது. பட் Note 8ஓட ஃப்ரண்ட் கேமரா ரெசல்யூஷன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து நம்ம மல்டிமீடியான்னு எடுத்துனா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட வருது. இயர்பீஸே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கராக டபுள் ஆகும். பட் அந்த ட்ரூ ஸ்பீக்கர் கிடையாது இது.
நார்மல் அந்த 80-20 இல்லை 70-30 இந்த ரேஷியோவில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். பாட்டமில் வந்து ஒரு சிங்கிள் ஃபேரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து இவங்க மல்டிமீடியா ஓரியன்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதே வந்து பெரிய விஷயம் தான். இந்த பட்ஜெட்டில் எத்தனை பேர் வந்து டுவல் ஸ்பீக்கரோட லான்ச் பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 6000 mAh ஒரு மினி பவர் பேங்கே வந்து உள்ளே பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 18 வாட்க்கான ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் இருக்குது. பட் இவங்க பாக்ஸில் பண்டில் பண்ணி தரது பார்த்தா 22.5 வாட்க்கான சார்ஜர் தராங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க சார்ஜிங் போர்ட்னு பார்த்தோன்னா டைப் சிக்கான போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்து என்னடா 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்களே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு கேட்டால் 18 வாட் சார்ஜரை வந்து மோர் தென் எனஃப். இதில் சார்ஜ் பண்ண எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் எதிர்பார்க்கலாம். பட் ரியல் வேர்ல்டு யூஸ் சைடில் சார்ஜிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. ஓவரால் இவங்க கொடுத்துருக்க இந்த 11,000 ப்ரைஸ் ப்ராக்கெட் பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்க்கெட் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த 10-11,000 வந்து 665 662 ஆயிடுச்சு. ஸோ இவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஏன் 710 712 யூஸ் பண்ணலான்னு கேட்க முடியாது. கேட்டால் அது பழைய சீப்பாக ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல்னு பார்த்தோன்னா 22 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கவர் பண்ணலான்னு இருக்கேன். பேஸ் வேரியன்ட் வாங்கலாமா இல்லை அந்த 128GB மாடல் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கி கவர் பண்ணலான்னு பார்க்குறேன்னா மல்டிமீடியா ஓரியன்டாக பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்பெக்காக இருக்குது. ஒரு சைடு பார்த்தோன்னா 662 ப்ளஸ் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். பிளைண்டாக வந்து 11,000 இதான் பெஸ்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதை நான் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபுல் ரிவ்யூ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கவரேஜ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.